இடைநீக்கம் செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று போட்டி பேரவை கூட்டத்தை நடத்தினர். அந்த கூட்டத்தில் பல்வேறு நகைச்சுவை சம்பவங்கள் நடைபெற்றன. சட்டப்பேரவைக்குள் அனுமதிக்காததால் நேற்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏக்கள் இரண்டாவது நாளான இன்று போட்டி பேரவை கூட்டத்தை நடத்தியதால் பேரவை வளாகத்திற்குள் பரபரப்பான சூழல் நிலவியது. அது அதிகாரம், அது என் அதிகாரம். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான்காம் எண் நுழைவு வாயில் எதிரில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற போட்டி பேரவை கூட்டத்தின் சபாநாயகராக துரைமுருகன் செயல்பட்டார். மரத்தடி நிழலில் நாற்காலி போட்டு அமர்ந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் போட்டி கூட்டத்தில் பங்கேற்றனர். பேரவைக்குள் உறுப்பினர்கள் எவ்வாறு கோரிக்கைகளை எழுப்புவார்கள், அதற்கு அமைச்சர்கள் எப்படி பதிலளிப்பார்கள், சபாநாயகர் எவ்வாறு அனுமதி மறுப்பார் என்பது குறித்து நடித்து காட்டப்பட்டது. மாண்புமிகு அன்பழகன் அவர்கள் அவையில் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு தொல்லை தொடர்வதே வேலையாகும். எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறீர்கள், உங்கள் தலைவர் சொல்வதையும் கேட்க மாட்டேங்கிறீர்கள், நான் சொல்வதையும் கேட்க மாட்டேங்கிறீர்கள். பிறகு நான் எப்படி இந்த அவையை நடத்துவது? காவிரி பிரச்சனை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசினார். சஸ்பெண்ட் நடவடிக்கையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த போராட்டத்தை குறித்து ஏற்கனவே இதே சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் ஒரு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும். மேகதாது பிரச்சனையிலே உடனடியாக மத்திய அரசு தலையிட வேண்டும், அதற்கு மாநில அரசு வலியுறுத்த வேண்டும், வற்புறுத்த வேண்டும். தொடர்ந்து உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். சிலர் நாளிதழ்களை சுட்டிக்காட்டியும் பேசினர். அதற்கு எல்லாம் போட்டி சட்டசபையின் சபாநாயகரான துரைமுருகன் சபாநாயகர் தனபால் போல் பேசி சிரிப்பலையை ஏற்படுத்தினார். என்ன பண்றது? எல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரியாது, முடியாச்சு, தெரியும், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்தை இல்லை, இந்த அவைக்கு நான் சொல்லுவதுதான். உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு அமைச்சர் போல் பதிலளித்த பொன்முடி முதலமைச்சரிடம் சொல்வதாக கிண்டலாக கூறினார். கடந்த வாரம் ஒரு 5 வயது குழந்தை டெங்கு காய்ச்சலில் மரணமாகி இருக்கிறது. மருத்துவமனையில் 7 பேர் டெங்கு காய்ச்சலால் அதே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதே ஊர்ல இருந்து அது பேரவைத் தலைவராக மக்கள் அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். இது குறித்து இப்பொழுதுதான் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் காலையில பத்திரிகையும் படிக்கிற பழக்கம் கிடையாது. இதை நீங்கள் இந்த கவனத்திற்கு கொண்டிருக்கிற இந்த செய்தியை அம்மாவின் கவனத்திற்கு எடுத்து சென்று அவரோடு பேசி இந்த டெங்கு காய்ச்சல் மறுபடியும் பரவாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அவைகளை எல்லாம் நாங்கள் பின்பற்றுவோம். யாரையும் கேலி செய்யும் நோக்கில் போட்டி சட்டப்பேரவை கூட்டம் நடத்தப்படவில்லை என்றும் விளக்கமளித்த துரைமுருகன் போட்டி கூட்ட பேரவை நிகழ்ச்சிகள் நாளைக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இன்றைய அலுவலர்கள் இத்தோடு முடிந்து நாளை காலை மூடும்.